விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காசோளத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஜனவரியில் மக்காசோளத்தோட விலை எப்படி இருக்கும், பிப்ரவரி மார்ச்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் அப்புறம் போகலாம். இன்னும் 2 நாள் போனால் மக்காசோளத்தோட விலை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிராமத்தான் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. அதோட லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. ஸோ டெய்லியுமான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ மக்காசோளத்தோட விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. அந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு அசம்ஷனில் வேணால் சொல்ல, ஒரு 60% என்னால் சொல்ல முடியும். ஓகே, இந்த ஒரு ரேஷியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது 100% அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த ஜான் ஃபிப் மார்ச் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு வாரத்துக்கான மக்காசோளத்தோட விலை நிலவரம் என்னவாக இருக்கும், அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2100 ரூபா 2000 ரூபா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப தாராளமாக இருக்குங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் மக்காசோளத்தோட விலை நிலவரம் நான் கூட சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன மாதம். 2200 2300 வந்து பார்த்திங்கன்னா ஜான் வரைக்குமே போகும். அதற்கு மேலே நீங்கள் எது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஓகே 2200 2300 சொல்லிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு 2100 2000 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக உள்ளே வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடந்த 6 மாதத்தில் மக்காசோளத்தோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் முன்னே பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிஸ்டமை பார்த்து தான் என்னாலையும் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம சிஸ்டமை பார்த்தே சொல்லுவோம். இப்போ ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 1900 ரூபாயிலேருந்து 1950 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு ஜூன் மாதத்துக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முடிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா 2050 ரூபா ரேட்டில் இருந்துச்சு. ஜூலையை பொறுத்த வரைக்கும் 2050 to 2100 போயிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்தோம் அப்படின்னா ஜூலையில் ஒரு ஹைப் நடந்துச்சு. அதனால் 2220 ரூபா அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து நின்றுச்சு. எப்போனா 2022. ஓகேங்களா, சரி 23. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2100 2150 ஆகஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2250 நின்றுட்டு இருந்துச்சு. செப்டம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2330 ரூபா வந்து செப்டம்பர் மாதம் வந்துச்சு. 350 வரைக்குமே கூட வந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் தான் இருக்கிறதுலே ஹைப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2450 ரூபா தமிழ்நாட்டில் கொள்முதலான விலையிலேயே மிக அதிகமாக மக்காசோள விலை கொடுத்து கொள்முதல் பண்ண விலை வந்து பார்த்திங்கன்னா 2450 தான் இது வரைக்குமே. அதுக்கு மேலே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொள்முதல் பண்ணலை. ஸோ லோயஸ்ட்டாக இது வரைக்கும் கொள்முதல் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட ஸ்டாட்ஸ் இது. ஓகேங்களா, ஸோ இப்போ இவ்வளோ வந்துருச்சு. இப்போ கடைசி 2-3 நாளாக நம்ம ஒரு விஷயங்கள் பார்க்க முடியும்னா 2350 இருந்துச்சு. 2350 320 மாற்றினாங்க, 300 மாற்றினாங்க, 280 மாற்றினாங்க, 50 மாற்றினாங்க, 30 மாற்றினாங்க. இப்போ 2000 ரூபா 2200 ரூபா அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஆஃபில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க கடைசி இந்த 2 நாட்களாக. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரே ப்ரைஸில் மார்க்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு பக்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன்று விலை உயர்வதற்கான அறிகுறியாக இருக்கும், அப்படி இல்லைனா விலை குறைவதற்கான அறிகுறியாக இருக்கும். இப்போ கடந்த 2-3 நாட்களாக வந்து இதே ரேஷியோவில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா விலை குறையிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனால் இதேமாரி தான் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மொதல் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமோக வளைச்சலில் இருந்துச்சு. ஓகேங்களா, அப்படி அமோக வளைச்சலில் இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா 2வது சீசனுக்கான மழைகள் பெய்யலை. ஓகேங்களா, சரி ஓகே 2வது சீசனுக்கு மழை பெய்யலை. மழை பெய்யலைன்னா இப்போ கோழி பண்ணை வச்சுருக்கவங்க, தீவனம் உற்பத்தி பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்காசோளத்தை அதிகமாக கொள்முதல் பண்ணுவாங்க. அப்போ விலை அதிகமாக இல்லை இருக்கணும், ஏன் விலை அதிகமாக இல்லை, அந்த ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வரும் இல்லையா. ஸோ அதற்கான பதில் தான் நான் சொல்கிறேன். இப்போ அதிகமாக கொள்முதல் பண்ணும்போது அவங்க வந்து எது மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மகசூல் வந்து அதிகமாக இருக்கணும், காய்ச்சல் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம 17 எடுக்கிறாங்க, 18 எடுக்கிறாங்க, ஏரியாவை பொறுத்து 20 பாயிண்டில் கூட எடுக்கிறாங்க. 20 பாயிண்டில் எடுக்கிறப்பலாம் 2000 ரூபா 2050 ரூபா, இல்லை ஒரு மூட்டைக்கு 2 கிலோ கழிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா 101 அப்படிங்கிறத 102 இல்லை 103 இல்லை 104 கழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கிலோ 22 ரூபா சம்திங்கில் வருது. 2 கிலோ அப்படிங்கிறப்ப மூட்டைக்கு 50 ரூபா கழிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த சீசன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2வது சீசனில் சோளம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஊனியிருக்காங்க மழை இல்லாத காரணத்தினால.
ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், விவசாயிகளாக இருந்தாலும் சரி, விற்பனை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கோழி பண்ணை வச்சுருக்கவங்க, மாட்டு தீவன கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த சீசன் மக்காசோளம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த சீசன்லேயே அவங்களுக்கு தேவையான மக்காசோளங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த காய்ச்சலில் இருந்தால் அவங்க அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, இல்லைனா உடனே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போடணும். ஸோ இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ மக்காசோளம் நல்லா காஞ்ச மக்காசோளங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ கிடைக்கல மக்களுக்கு. ஒரு நிமிஷம் வண்டி போகணும். நல்லா காஞ்ச மக்காசோளங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணைகளுக்கு இப்போ கிடைக்க மாட்டாங்க தான். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா 2100 வருவதற்கான வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. 2000 கன்ஃபார்ம், 2000 உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 2000 2200 ஜான்வரிக்குள்ளே ஒரு ரேஷியோ வந்துடும். பொங்கலுக்குள்ளே கண்டிப்பாக 2100 வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இல்லைப்பா எனக்கு இந்த ரேட்லாம் பத்தாது இப்போயே போட்டுறா அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே ரேட்லேயே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ இந்த 2100 பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறது குறைஞ்சது 20 நாளாவது ஆகும். ஓகேங்களா, அப்படின்னா நீங்கள் மார்ச் மாதத்துக்கு பக்கமாக போட்டிங்கன்னா 2300 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நம்ம செகண்ட் ஹாஃபோட போய் பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ஹாஃப்னா இப்போ ஜனவரி 1 ஜான் 5 மார்ச் ஏப்ரல் மே மாதம் போடுறோம் அப்படின்னா ஏப்ரல் வரைக்குமே 120-130 நாள் வந்துடும். இப்போ ஊன்றவங்களுக்கு மே மாதம் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 2300 2500 வரைக்கும். ஏன்னா அப்போ வந்து டிமாண்ட் அதிகமாகிடும், சப்ளை கம்மியாகிடும் அந்த டைமில். ஓகேங்களா, ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து மக்காசோளம் மூடுறவங்க ரொம்ப ரேர். ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்குது, ரொம்ப ரேராக தான் ஊனிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட்டு ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2350 போயிருக்கு. 2450 போயிருக்கு. இப்போ வந்து 2200 இருக்குது. இது வந்து 2100 வருவது கன்ஃபார்ம். ஓகேங்களா, 2200 கண்டிப்பாக உடஞ்சிரும். இன்னொரு 2 இல்லை 3 நாட்களில் கண்டிப்பாக 2200 உடஞ்சிரும். ஸோ போடுறவங்க உடனே போட்டுருங்க அடித்து. இன்னொரு 3 நாள் ஆகட்டும், கிறிஸ்மஸ் முடியட்டும், இல்லை இன்னொரு 4-5 நாள் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் உங்களுக்கு உடஞ்சி கம்மியான ரேட்டில் தான் போகும். அது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ மேப் நண்பர்களும் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க கீழே, என்ன ரேட் வரும், ஜனவரியில் என்ன ரேட் வரும், இப்போ ரேட்டு குறைய போகிறதா சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு. உண்மையிலே ரேட்டெல்லாம் குறைய போகிறது 100% உண்மை தான். ஸோ காரணம் என்னென்னா கோழி பண்ணையால் ஸ்டாக் வைக்க முடியலைங்க. அதுதான் அவங்க வந்து எவ்வளோ கொள்முதல் பண்ண முடியுமோ அவ்வளோ கொள்முதல் பண்ணி காஞ்ச சோளமாக எடுத்து ஸ்டாக் வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இதுவே அவங்க சொல்கிறது என்னென்னா எனக்கு 13-14 பாயிண்டில் கொடுத்தாங்கன்னா 2200 2250 280 கூட நாங்கள் கொடுத்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்டாக்கை கீப் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம் வந்து காய வைக்காத அதை அப்படியே தள்ளணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம அப்படியே கொடுக்கும் போது அப்படியே அரைச்சி அதையே பண்ணுறதுக்கான வேலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.